அதாவது டிவிக்கு ஆச்சு ஒன்று புரிஞ்சுக்கணும். முன்னாடி இருந்தவங்க எவ்வளோ வேகமாக இருந்திருக்காங்கன்றது, நீங்கள் எவ்வளோ ஸ்லோவாக இருக்கீங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன உதாரணம், ஒரு டெண்டர் காலைல 9 மணிக்கு ஆரம்பித்த டெண்டர் 6 மணிக்கு முடிகிற அளவுக்கு வேகமாக திமுகவோட முன்னாள் ஒர்க் பண்ணவங்களாம் அவ்வளோ ஸ்பீடாக இருந்திருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், 9 மணிக்கு டெண்டர் பேப்பர் வருது, 6 மணிக்கு ஃபைனலைஸ் ஆகுது. ஸோ எவ்வளோ ஸ்பீடாக இருந்திருக்காங்க பார்த்துக்கோங்க. அது எதுக்கு தேவையில்லாமல் நம்ம ஆனந்த் அவர் வந்து அந்த 2 லேடிஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்கன்னு தெரியல. இவ்வளோ வேகமாக ஒர்க் பண்ணியிருக்காங்களே. ஒரு டெண்டர் ஜஸ்ட் 9 to 6 என்ன ஸ்பீடு பார்த்தீங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது பார்க்கும்போது. இப்போ இந்த ஒரு டெண்டர் இப்போ தெரிஞ்சுது. இதுக்கு முன்னாடி எத்தனை டெண்டர் எவ்வளோ நேரத்தில் சாங்ஷன் ஆச்சுன்றது உள்ள வெள்ளரிக்கை வந்தால் தெரியுமோ. பார்ப்போம் என்ன நடக்குதுன்றத. பட் இது கொஞ்சம் ஐ நோ இட் வாஸ் அ குட் டேக் பை மிஸ்டர் ஆனந்த். இந்த மாதிரி நிறைய ஊழல்கள் பண்ணவங்கள கைங்களோ பிடிச்சா நல்லா தான் இருக்கும். பட் இப்போ இந்த திமுகவும் இந்த செம்புலம், இந்த ரோஸ் பிரதர்ஸ்லாம் இதுக்கெலாம் வீடியோ போட மாட்டாங்க. ஏன்னா இது அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். என் பேர் மேக்ஸ்.